வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிங்கப்பூர்லேருந்து இருக்கோம். இது ஸ்பீடு எப்போனா சென்சார் காட்டிக்கிறோம். இப்போ சைக்கிள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், இன்னும் யாரும் வரல, வந்து காமிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சென்சாரு சைக்கிள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எப்படின்னா குறிப்பிட்ட ஸ்பீடாக போக வேண்டியது இருக்கும். அதில் போடுறோம் தட் ஸ்பீட் லிமிட்டு 10, அதில் காமிச்சிடும் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம்னு. நிறையா விஷயம் இருக்குது சிங்கப்பூர்லலாம், எல்லாமே உடனே அப்டேட்டு. சரியான இது எப்படி சொல்கிறது தெரியல. அப்படி பறக்குதா இல்லை ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், ஸ்டாண்டர்ட் தான் இருக்க பண்ணுறது கையில் வலிக்குது. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன ஏது எப்படின்னு, தெரியாதுன்னு சொல்கிறேன் நான். ஆனால் சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தால் போதும், நம்ம நாட்டு பள்ளியில் எல்லாரையும் பார்க்கலாம். இங்கே உட்காந்துருப்பாங்க, எப்படி உட்காந்துருப்பா தெரியாது, இங்கே கூட உட்காந்துருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நிறையா பேர் பார்க்கலாம். இல்லை நம்ம கார்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணுமே. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 55.58 ரூபா. அதாவது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அதே நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 409 ரூபா சம்திங் வரும். 410 ரூபா. ஆமாம், 410 ரூபா 408 ரூபா வரும், அவ்வளோதான் வரும் நம்ம ஊர் காசுக்கு அமௌண்ட்டு. மாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 5 வெள்ளி 5.54 சென்ட் இருக்குது. இப்போ போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு கார்டு டேப் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டு எம்ஆர்டி அப்படியே ஏறிட்டோம். அதுக்கு போய் யூரின் போய்ட்டு தருவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லை உங்கள்கிட்ட, என்னென்னா இந்த நினச்சா இதில் போக முடியாது, ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போகிறோம்னா தான் சவுண்டு கேட்கும். இப்போ பாருங்க, சவுண்டு கேட்குதா? இப்போ கார்டு பண்ணுறோம், ஓப்பன் ஆகிரும். இதுதான் இவ்வளோ மாட்டேன். இதே மாதிரி ஓயாமல் பண்ணோம்னா நம்மளும் தூக்கிட்டே போயிடுவாங்க. அதில் ஓயாமல் பண்ணக்கூடாது. ஸோ அது எப்படி பார்த்திங்கன்னா, நம்ம கார்டு டேப் பண்ணோம்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகலாம், அவ்வளோதான் கான்செப்ட்டு. அதே மாதிரி இப்போ மிஷின் இருக்குல்ல, அதை டேப் பண்ணினோன்னா உள்ளே வந்துட்டோம். நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி சென்சார் பாடி சென்சார் பார்த்திங்கன்னா டைம் காட்டும். ஒரு 2-3 டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க, அவ்வளோதான் கான்செப்ட். எப்படி பண்ணா ஏது பண்ணா என்கொயரி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபுல் செக்யூர் சூப்பராக இருக்கும். உண்மையாக சொல்லலாம், தாண்டா ஊருன்னா தாண்டா ஊர் அப்படின்னு சொல்லலாம். நான் யோசிப்பேன், என்னடா இந்த மாதிரி ஊரோட மிஸ் பண்ணிட்டு பார்த்துருக்கோம்டா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் மிஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. நம்ம எந்த ரசம் போகிறோம், மூணு போகிறோம், இந்த இருக்குது நம்மளை கமெண்ட்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த சர்ப் லைன் பார்த்துட்டிங்களா கோடு, அந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா அது வந்து ட்ரெயின்லேருந்து எம்ஆர்டிலேருந்து வரணும், அது வரவங்களுக்கு பாதை. அது சர்ப் லைன் பார்த்திங்கன்னா இங்கிட்டேருந்து நம்ம நிற்கணும். இப்போ இது நிற்கிறோம்ல, இப்போ பார்த்திங்கன்னா இங்கிட்டேருந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும். இப்போ க்ரீன் பார்த்திங்கன்னா அது வந்து வரவங்களுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே ஒரு லைன் போகிறது, இந்த ஒரு லைன் போகிறது, அந்த லைன் வர்றது வந்து முடிச்சோன்னே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகணும். அப்படியே வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும். நிறையா இருக்கா நான் சொல்ல தரல அப்படின்னு ஒரு கூச்சமாக இருக்குது. வீடியோ போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால் கூச்சமாக தான் இருக்குது, பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இங்கே எம்ஆர்டி பார்த்திங்கன்னா போகிறப்ப ட்ரெயின் தரேன் வீடுக்கு நான் நடந்துட்டேன். அப்போலாம் ஒரு ஸ்டாப்புக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். சைனீஸு ஃபஸ்ட்டு, நம்ம இங்கிலீஷு, சைனீஸு, அப்புறம் மலாயி, தமிழ், அப்புறம் 2 லாங்குவேஜ் இருக்குது, சரி தெரியல வச்சுக்காதீங்க. 2 லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் நல்லா இப்போ எடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா சாம்பிளே காட்டுற மாதிரிலே எழுதியிருப்பாங்க, தமிழ் எழுதியிருப்பாங்க. இங்கே இந்த ஸ்டேஷனில் எங்கிட்ட எழுதிருக்காங்க தெரியலையே, எழுதிப்பட்டிருப்பாங்க போர்டிலலாம். பெரிய போர்டாக இருக்கும், பெரிய ஸ்டாப்பாக தான் தெரில, பெரிய ஸ்டாப்பாக இருக்குது, இந்த பெரிய போர்டாக இருக்கும், அதில் எழுதி போடுவாங்க அவங்க. ஆனால் சில பேருக்கு எப்படின்னா அவங்க ஒரு லாங்குவேஜ் கண்ட்ரியில் எழுதி போட்டுருவாங்க. அது மேலே அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லைனாக நிற்கிறோம். இந்த லைன் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக போவாங்களா வாக்கு நடந்த பிறகு, நம்ம வந்து இந்த லைன் நிற்கக்கூடாது, இன்னும் அந்த லைனில் மட்டும் தான் நிற்கணும். அது ஏன்னா அப்படின்னு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இப்போ எமர்ஜென்சியாக திடீர்னு யாராச்சும் வராங்கன்னா இதிலே போயிடுவாங்க. இது வாக்கு மாதிரி, இது வந்து ஸ்டாண்டர்டு. ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுற ஊர் இந்த ஊர். இதாங்க மால், சிங்கப்பூர் மால். பார்க்க தான் சின்னமாக இருக்கும், ஆனால் சரியான பெருசு இது சொல்லப்போனால். உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாமான்னு தெரில, சரி ஒவ்வொன்றும் எடுத்து போடுவோம். இதுதான் சிங்கப்பூர் மால். வெல்கம் டு சிங்கப்பூர் மால். இல்லை
இப்போ மாலுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. என்ட்ரி ஆனோட சர்ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு எஸ்கே கோல்டு ஜுவல்ஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா டுடே ப்ரைஸ் மட்டும்தான், அதாவது இன்றைக்கி மட்டும்தான் ரேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1889. அதாவது நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 6,000 7,000 ஒரு சம்திங் எவ்வளோ வரும். அதுதான் கோல்டு 916 இல்லை, நம்ம டபுள் 999 கோல்டு பார்த்துக்குங்க. இது இன்றைக்கி ப்ரைஸும் இல்லாமல் டுடே ஒன்லி ஆஃபரா? டுடே லாஸ்ட் டேட்டு அதான் இன்றைக்கி மட்டும் ஆஃபர் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது நான் யாராச்சும் கால் பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு அதில் வாங்க பார்ப்போம். பக்கத்தில் எனக்கு வாங்கணும் ஆசையாக இருக்குது. ஏதாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ணி பார்ப்போம் என்ன எதுன்னு. சரி வாங்க நம்ம மேலே போவோம். பார்க்க வந்தது வேறு. ஆனால் நான் பார்க்க வந்தது இந்த இடத்துல என்னென்னு ட்விஸ்ட்டுன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்குது. எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபரில் போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் சேவிங்ஸ் வந்து கோல்டு இதுவும் ஆஃபர் தான் போய்ட்டுருக்கு. எல்லாம் தெரியல, இப்போலாம் கோல்டு ஆஃபர் அப்போ நம்ம ஊரை தங்க ரேட்டு குறையுன்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் 3 ஐயாவில் சும்மா பேசிட்டே பிடிச்சிட்டா. இல்லை ஆஃபரில் இருக்குது. 10 சென்ட், 22 சென்ட், 5 சென்ட், 9 சென்ட் ஆஃபரில். இதுவும் நல்லாயிருக்கும். பேசுகிற வாய்ஸ் வந்து எல்லாமே கிளியராக இருக்கும். இது கோபுரோ கேமரா கம்மியாக இருக்குது. எனக்கு அதான் சரி, நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா அது கம்மியாக இருக்குது. இது 16,000 இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா சொல்கிறேன் 16,164 ரூபா வரும். இதை பார்த்தீங்கன்னா 67,93,2 ரூபா. நல்லா பண்ணுவாங்க. இதுலேருந்து ஏதோ வரும். இன்னும் யார் இப்படி பிடிச்சிட்டே அப்படியே ஏதோ இப்படி பண்ணுவாங்க. பத்திரா நம்ம பூஸ்ட்டு போட்டு போயிட்டுருக்கோம். அது ஜாய்ஸ்டிக் பூஸ்ட்டு. பத்திரா